definition and fire alarm. What is fire safety? தீ பாதுகாப்பு வகைப்பாடு மற்றும் அலாரங்கள். Fire safety protocols are essential for ensuring the safety of individuals and minimizing the risk of fire-related incident. தீ பாதுகாப்பு நெறிமுறைகள் தனிநபர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மற்றும் தீ தொடர்பான சம்பவங்களின் அபாயத்தை குறைக்கிறது. ஸோ safety of individual and minimizing the risk of fire-related incident. Next, types and classification of fire. First, class A fire. This type of fires involve ordinary combustible material. நார்மலான சாதாரண எரியக்கூடிய பொருட்கள் such as wood, paper, cloth, rubber and many plastic. கிளாஸ் ஏ வந்து சாதாரணமாக எரியக்கூடிய பொருள் மரம், காகிதம், துணி, ரப்பர், பிளாஸ்டிக் இது மாதிரி. கிளாஸ் ஏ ஃபயர் டைபிக்கலி லீவ்ஸ் ஆஷ் பிஹைண்ட். இது வந்து என்னென்னா சாம்பலை விட்டு செல்லும். வாட்டர் ஃபோம் ஆர் மல்டிபிள் பர்பஸ் ட்ரை கெமிக்கல் ஃபயர் எஸ்டிங்க்யூசர் ஆர் காமன்லி யூஸ்டு டு எஸ்டிங்க்யூஸ் கிளாஸ் ஏ ஃபயர்ஸ். ஸோ இது வந்து சாதாரணமாக எரியக்கூடிய பொருள். இது வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபயரை ஆஷ் கொடுக்கும். இட் லீவ் தட் ஆஷ். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் பி. இது வந்து ஃபயர். கிளாஸ் பி ஃபயர் என்னென்னு சொல்லி பார்த்தா இட் இன்வால்வ் இன் ஃப்ளேமபிள் லிக்விட் எரியக்கூடிய திரவங்கள். என்னென்ன கேஸஸ் ஆர் கிரீசஸ் சச்சஸ் gasolines, ஆயில், ப்ரொஃபேன், பியூட்டேன் அண்டு சடன் சால்வெண்ட். இதில் வந்து கிளாஸ் பி ஃபயர்ஸில் வந்து என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தா திரவங்கள் பெட்ரோல், ஆயில், ப்ரோஃபேன், பியூட்டேன் மற்றும் சம் சால்வெண்ட் கரைப்பான்கள் போன்ற திரவங்களை உள்ளடக்கியது. தீஸ் ஃபயர்ஸ் கேன் ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி. இது வந்து ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகுது அண்ட் ஆஃப்டன் ப்ரொடியூஸ் எ சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட். இந்த தீ வேகமாக பரவி என்னாகுன்னா spread rapidly and producing significant amount of heat. ஏ வந்து சாதாரணமாக எரியக்கூடிய பொருள். இது வந்து திரவங்கள். Class B fires are typically extinguished using dry chemical, carbon dioxide, foam fire extinguisher. ஸோ இங்கே வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க ட்ரை கெமிக்கல்ஸ், கார்பன் டை ஆக்சைடு அண்டு ஃபோம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் டி ஃபயர்ஸ். கிளாஸ் டி ஃபயர்ஸ் இன்வால்வ்ஸ் கம்பஸ்டபிள் மெட்டீரியல் சச்சஸ் மெக்னீஷியம், டைட்டானியம், சோடியம், பொட்டாசியம் அண்டு சடன் லித்தியம் அலாய்ஸ். ஸோ எரியக்கூடிய உலோகங்கள். இங்கே வந்து கம்பஸ்டபிள் மெட்டல்ஸ் என்னென்ன மெட்டல்ஸ் மெக்னீஷியம், டைட்டானியம், சோடியம், பொட்டாசியம் அண்ட் லித்தியம் அலாய்ஸ். தீஸ் ஃபயர்ஸ் ரெக்யூர்டு ஸ்பெஷலைஸ்டு எஸ்டிங்க்யூசிங் ஏஜென்ட் டிசைன்ட் ஃபார் சப்ரஸிங் மெட்டல் ஃபயர். இது வந்து சம் ஸ்பெஷல் ஏஜென்ட் வேணும் அந்த ஃபயரை குறைக்கிறதுக்கு. ட்ரை பவுடர் எஸ்டிங்க்யூசிங் ஏஜென்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார்முலேட்டட் ஃபார் particular metal involved are used to combust class D fire. ஸோ இங்கே வந்து ஸ்பெஷல்லி ட்ரை பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ண. ஸோ இதில் வந்து எரியக்கூடிய உலோகம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் டி ஃபயர்ஸ் இன்வால்வ்டு குக்கிங் ஆயில் அண்டு ஃபேட் காமன்லி ஃபவுண்ட் இன் கிச்சன் அண்டு ஃபுட் ப்ராசஸிங் ஏரியா. சமையல் எண்ணெய் மற்றும் கொழுப்பு சமையல் அறையில் உள்ள பயன்படுத்தப்படும் இது. தீஸ் ஃபயர்ஸ் ஆர் மோர் ப்ரவலண்ட் இன் கமர்ஷியல் செட்டிங். இது வந்து பதப்படுத்தும் பகுதிகளில் காணப்படுகிறது. இந்த கெமிக்கல் வந்து பதப்படுத்தும் பகுதிகளில் காணப்படுகிறது. ஸோ கிளாஸ் ஏ ஃபயர்ஸ் வந்து குக்கிங் ஆயில் அண்ட் ஃபேட். நெக்ஸ்ட் கிளாஸ் கே ஃபயர்ஸ் ஆர் டைபிக்கலி எஸ்டிங்க்யூஸ்டு யூஸிங் வெட் கெமிக்கல். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க வெட் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் ஃபயர் எஸ்டிங்க்யூசர் விச் ஒர்க் by cooling the fire and creating a barrier between the fuel and oxygen. தீயை குளிர்விப்பதின் மூலம் எரிபொருள் மற்றும் ஆக்சிஜன் உருவாக்குவதன் மூலமும் செயல்படுகிறது. ஸோ இங்கே வந்து குளிர்விக்கிறாங்க, ஃபயரை வந்து குளிர்விக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் சி ஃபயர்ஸ். திஸ் டைப் ஆஃப் ஃபயர் இன்வால்வ்டு
energized energized electronical equipment. Energized electronical equipment such as electronical panel, motor, appliance and wires. இதெல்லாம் வந்து இதில் வருது ஃபயர் எது மூலம்னா electronical equipment. The primary concerns with the class C fires is the electronical hazardous, so it is essential to use a extinguishing agent that does not contact electricity. Carbon dioxide or trichemical fire extinguisher are commonly used for class C fires. இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆர் ட்ரை கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபயர் அலாரம்ஸ். A fire alarm is a system designed to detect and warn people of the presence of fire or smoke. ஏதாவது ஸ்மோக் ஆர் ஃபயர் வந்ததுன்னா அது வந்து மக்களை வந்து அலர்ட் பண்ணுறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. In a building area. Next, it play a crucial role in fire safety by providing an early warning to occupant, allowing them to evacuate quickly and safely. Then component of fire alarm. தீ அலாரத்தின் கூறுகள். First வந்து smoke detector. These devices are designed to sense presence of smoke particles in the air. இது வந்து என்னது காற்றில் புகை துகள்கள் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. This can be either ionized smoke detector. இது வந்து எப்படியா இருக்கலாம்னா ionized smoke detector which detect changes in electrical current causes by smoke particles, and photoelectrical smoke detector which uses light source and light sensor to detect ஸ்மோக். ஸோ ஸ்மோக்கை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு லைட் சோர்ஸ் அண்டு லைட் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னா அயனைசிங் ஸ்மோக் டிடெக்டர் இருக்குது விச் டிடெக்ட் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் காஸ்டு பை ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ். தென் ஃபஸ்ட்டு வந்து ஸ்மோக் டிடெக்டர், ரெண்டாவது வந்து ஹீட் டிடெக்டர். ஹீட் டிடெக்டர் ஆர் அச்சீவ்டு பை இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர் காஸ்டு பை ஃபயர். இது வந்து எப்படி வந்து டிடெக்ட் பண்ணுதுன்னா டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆக்டிவேட்டட் பை இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். They are often used in area where smoke detector may not be suitable. Smoke detector not suitable na அப்போ வந்து இந்த யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மோக் டிடெக்டர் ஏதாவது ப்ராப்ளம்னா அப்போ வந்து ஹீட் டிடெக்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க சச்சஸ் கிச்சன் அண்டு கரேஜஸ். தென் ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனல். த கண்ட்ரோல் பேனல் இஸ் central component of that fire alarm system. இது வந்து ஒரு central component of that fire alarm system. It receives signal from the detector. எங்கேருந்து சிக்னல் வருது? From detector and initiate that appropriate response such as sounding alarm and notifying that authorities. Next, alarm and notification device. These device such as the sirens, horns, strobe light or used altered occupant of that building when a fire is detected. அலாம் அண்ட் நோட்டிஃபைங் டிவைஸ். இதில் வந்து என்ன சைரன் இருக்கும், ஹார்ன் இருக்கும், ஆர் லைட் இருக்கும், யூஸ்டு அல்டர்ட் ஆக்குபண்ட். அது வந்து அல்ட்ரேஷன் நம்மளுக்கு வந்து அல்ட்ரேஷன் பண்ணுது, அதாவது அலர்ட் கொடுக்குது. அலர்ட் ஆக்குபண்ட் ஆஃப் தட் பில்டிங்கில் இருக்கவங்களுக்கு நம்ம ஆல்டர் பண்ணுது, அலர்ட் கொடுக்குது. வென் த ஃபயர் இஸ் டிடெக்டட். தே ஆர் typically placed throughout that building to ensure that alarm can heard or seen from any location. ஸோ இது வந்து த்ரூஅவுட் பில்டிங்கில் உள்ளவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது. சைரன், ஹார்ன் ஆர் ஸ்ட்ரோப் லைட். நெக்ஸ்ட்டு மேனுவல் புல் ஸ்டேஷன். மேனுவல் புல் ஸ்டேஷன் ஆல்சோ நோன் அஸ் ஃபயர் அலாம் புல் பாக்ஸ் ஆர் கால் பாயிண்ட். இதுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன? ஃபயர் அலாம் புல் பாக்ஸஸ் ஆர் கால் பாயிண்ட் ஆர் wall mounted device that can be manually activated by pulling a handle. They are used by individual who spot a fire and need to initiate the alarm manually. ஸோ தீயை கண்டறிகிறது, மேனுவலாக கண்டுபிடிக்கிறது. சுவரில் பொருத்தப்பட்டுள்ள சாதனங்கள் இது. நெக்ஸ்ட்டு மானிட்டரிங் சிஸ்டம். Fire alarm system can be connected to that monitoring service or central station that receive alert when alarm is activated. அதோட அலாரத்தோட வந்து இந்த மானிட்டர் சிஸ்டம் வந்து அட்டாச் பண்ணிட்டு இருந்தோன்னா எப்போ வந்து அலாரம் அடிக்குதோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு
சிக்னல் கிடைக்கும். ஓகே, அலர்ட் when alarm is activate. This allow for immediate notification of that fire department and emergency response panel. இது வந்து ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ண முடியும். நோ ஃபயர் டிபார்ட்மெண்ட் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபயர் அலாரம் அமைப்புகள் கண்காணிப்பு சேவைகளுடன் இணைக்கப்பட முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஃபயர் சேஃப்டினா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷனாக என்ன, ஃபயர் அலார்ம் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் ஏ ஃபயர் வந்து நார்மலாக எரியக்கூடிய ஃபயர், ஆர்டினரி கம்பஸ்டபிள் மெட்டீரியல். ஃபயர் பி வந்து எளிதில் எரியக்கூடிய திரவங்கள். இது வந்து கிளாஸ் டி வந்து மெட்டல்ஸ். கிளாஸ் கே வந்து குக்கிங் ஆயில் அண்டு ஃபேட். நெக்ஸ்ட்டு கிளாஸ் சி வந்து எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட். தென் ஃபயர் அலாரத்தோட என்னென்ன காம்பனண்ட், ஃபயர் அலாரம்னா என்ன, அப்புறம் வந்து காம்பனண்ட் ஆஃப் ஃபயர் அலாரம், அதில் வந்து ஸ்மோக் டிடெக்டர், புகை வச்சு கண்டுபிடிக்கலாம். தென் ஹீட் டிடெக்டர், இந்த ஸ்மோக் டிடெக்டர் நாட் ஒர்க்கிங்னா நம்ம ஹீட் டிடெக்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். தென் ஃபயர் அலார்ம் கண்ட்ரோல் பேனல், அலாரம் நோட்டிஃபிகேஷன் அண்ட் டிவைசஸ். Then manual full station and monitoring system. Thanks for watching.